டாக்டர் ஜி. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் போர் அடிக்காமல் நல்ல கலகலன்னு ஓட்ட முடியும். எப்படிங்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கணும், டீப் லவ் இருக்கணும், ஒரு மனப்பூர்வமாக ஒருத்தர் காதலிக்கணும், மற்றவர் சந்தோஷம்தான் தான் சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலையில் வாழணும். கணவன் மனைவி சைடு உள்ள அவங்க அப்பா அம்மா தங்கை தம்பிகள் அந்த சொந்தங்கள்லாம் தன் சொந்தம் போல் நினச்சி அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும். அதே போல் மனைவி கணவன் சைடு உள்ளவங்கெல்லாம் தன் சொந்தம் மாதிரி நினச்சி அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். நம்ம ரெண்டு பக்கத்துலேருந்தும் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது மனசில் எந்த வித ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாரோட சேர்ந்து கலகலன்னு வாழ முடியும். இப்படி வாழ்ந்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எவ்வளோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அந்த ரொமான்டிக்காக வாழ முடியும் சந்தோஷத்தோடு. நான் தான் அதிகமான புத்திசாலி, எனக்கு தான் அதிகமான திறமைகள் இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுறது போல் செயல்படாமல் பார்த்துக்கணும். அப்படி பார்க்க போனால் வெளியில் எவ்வளோ புத்திசாலிய திறமைசாலிங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோமா என்ன? இல்லை. அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஆஃபீஸில் போகிறோம், நம்ம பாஸ் சபார்டினேட் எல்லாத்தையும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்குறோம். வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஏன் வரட்டுக்கு வருவோம்? நல்லா விட்டு கொடுத்து போகலாம்ல, அதுதானே நல்லது. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தங்க நல்லா சுத்தம் செய்வாங்க, இன்னொருத்தங்க சுமாரான சுத்தகாரம்லாம் இருப்பாங்க. இந்த சுத்தம் செய்ய தெரிஞ்சவங்க தொடர்ந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், மற்றவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே மாறலன்னா தொடர்ந்து செய்யுங்களேன்னா குறைஞ்சிட்டு போகிறீங்க. ஆனால் வெளியில் போய் சமூக சேவையை பண்ணுறோம், வீட்டு வேலை தானே, வீடு சுத்தமாக இருக்கும், மனசு நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி ஒருத்தருக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சால் இன்னொருத்தர் அதை சமைங்க, இன்னொருத்தர் உதவி பண்ணுங்க. இப்படியே வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கை. அதை சாப்பிடும் பொழுது இன்னொருத்தவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு நல்லா அவங்கள கவனிக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா தன்னையே அறியாமல் மனசுக்குள்ள ஒரு டீப் லவ்வும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் கணவன் மனைவியை பார்த்து கட்டி தங்கம் அப்படிங்கிறதும், மனைவி கணவனை பார்த்து இவர் தான் மிஸ்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அன்புகள் குறையாமல் எத்தனை வருஷம் வேணாலும் நல்ல வாழ்க்கை நடத்த முடியும். சொர்க்கம் எப்படி இருக்குன்னாங்க யாருக்கு தெரியும்? ஆனால் நீங்கள் சொல்லலாம், நான் வாழ்கின்ற வாழ்க்கை தான் சொர்க்கம் அப்படின்னு அடித்து சொல்ல முடியும். அப்படி சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.